தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் 100 நாளைக்கு மேலாக சென்னை மாநகரில் போராடிக்கிட்டு இருந்தாங்க. பல்வேறு வழியில அவங்க போராடினாங்க. எதையுமே அரசு கண்டுக்கல. இப்பொழுது அரசு போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டத்தை முடிச்சு வச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்குற காரணத்தினால இப்போ எழக்கூடிய எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வைக்கக்கூடிய வேலைகள்ல அரசானது ஈடுபட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இது வெற்றியா? ஓரளவுக்கு தொழிலாளர்களுக்கு வெற்றி தான் நினைக்கிறேன். தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் அவங்க தான் களத்துக்கு வராங்க. ஏறக்குறைய 160 டேஸுக்கு மேல அவங்க போராடுறாங்க. களத்துக்கு 160 டேஸ்க்கு மேல போராடுறாங்க. பெருசா அரசு ஃபர்ஸ்ட் அவங்களை கண்டுக்கல. கடைசியில இப்ப கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. தூய்மை பணியாளர்களை திரும்பவும் சென்னை மாநகராட்சி எம்ப்ளாயீஸா ஏத்துக்கிறாங்க. கடைசி அவங்க வாங்கிட்டு இருந்த அதே சேலரி அவங்க வாங்குவாங்க. இன்னும் ஜாபை பெர்மனன்ட் ஆக்கல. பட் அதை தாண்டி ஓரளவுக்கு அவங்களோட முக்கியமான கோரிக்கைகளை ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட இன்னொரு முக்கியமான கவலை என்னவா இருந்ததுன்னா, பிரைவேட்டைசேஷனை ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதும் முக்கியமான கோரிக்கையா இருந்தது. அதுவும் பார்த்தோம்னா முழுமையா நடக்கல. பிரைவேட்டைசேஷனும் இன்னும் நிறைய பகுதிகளில் இருக்கு. பட் அதை தாண்டி அவங்களுக்கு சேலரி கம்மியாகாது. கடைசியா அவங்க வாங்கின சேலரி திரும்பவும் வழங்கப்படும். ஸோ இப்போ சென்னை மாநகராட்சி எம்ப்ளாயீஸா அவங்க சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி தான். ஆனா இதுல என்னன்னா, மற்ற எல்லா தொழிலாளர்களை விட தூய்மை பணியாளர்கள் அதிக நாட்கள் போராட வேண்டிய சூழல் ஏற்படுது. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க தான் களத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் செவிலியர்கள், அதுக்கப்புறம் தான் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் வராங்க. அவங்களுக்குலாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில இவங்களுக்கு பிரச்சனைய சால்வ் பண்றாங்க. ஸோ அந்த வகையில ப்ரையாரிட்டி எங்க வழங்கப்படுது அப்படின்றத பார்க்க முடியுது. ரெண்டாவது, இந்த மக்களை எப்படி நடத்தினாங்கன்றது நம்ம பார்த்தோம். மற்ற எம்ப்ளாயீஸை நடத்தின மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இவங்களை நடத்தல. பட் ஓகே, கடைசியில அரசு இப்ப இறங்கி வந்திருக்காங்க. ஸோ இப்ப எலெக்ஷன் வரனால எல்லாருக்கும் பார்த்தோம்னா அவங்க கேட்கிற விஷயங்களை ஓரளவுக்கு செய்து கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்ப திமுக இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. இது காட்டக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவோட தோல்வி. ஓகே, உங்களுக்கு எலெக்ஷன் கிட்ட வருது. திமுகவுக்கு ஒரு தேவை இருக்கு. இந்த போராட்டங்கள் எல்லாம் குயிக்கா உடனடியா முடிக்கணும் அப்படின்ற தேவை திமுகவுக்கு இருக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு அதை வெற்றிகரமாகவும் பண்ணிட்டாங்க. மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நான் அது ஒரு பெரிய வெற்றியா பார்க்கல. ஆனா திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இது பெரிய ஒரு வெற்றி தான். மா சுப்பிரமணியன் செவிலியர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு கொண்டு வராரு. அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கும் ஜாக்டோ ஜியோவோட அந்த போராட்டத்தையும் ஒரு முடிவு கொண்டு வராங்க. பழைய ஓய்வூதிய திட்டம். ஆமா, பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரல அந்த மாதிரியான, பட் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பண்றாங்க. பேரை மாத்தி எடுத்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி எடுத்து பண்றாங்க. அப்புறம் இப்ப சேகர் பாபுவும் இந்த விஷயத்த செய்து முடிச்சிட்டார். ஸோ உங்களுக்கு எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்குது. இதெல்லாம் அதிமுகவால சரியா யூஸ் பண்ண முடியல. இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா திமுக மேல பெரிய அழுத்தங்கள் போட்டிருக்கலாம். இந்த தொழிலாளர்கள்லாம் போராடும் போது அதிமுகவும் அதிமுக தலைவர்களும் கூட இருந்திருக்கணும். கூட இருந்து அதிகப்படியான அழுத்தத்தை போட்டிருக்கணும், ப்ரெஷரை போட்டிருக்கணும். அப்ப திமுகவுக்கு பெரிய சிக்கலா அது மாறி இருக்கும். இந்த வேலையை தான் திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்கள் அப்ப பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு கையெல்லாம் மடிச்சு விட்டுட்டு ஒரு ஆங்கிரி யங் மேன் மாதிரி அப்ப களத்துல போய் நின்னாரு. இப்ப ஒரு பொலிட்டிஷியனா அவரு இருக்காரு. அப்ப அப்படி இல்லை, ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டார். அதே மாதிரி அதிமுகவும் செயல்பட்டிருக்கணும். ஆனா அதிமுகவால பெருசா செயல்பட முடியல. அதுக்கு மேபி காரணம் என்னவா இருந்திருக்கலாம்னா, நீங்க லாஸ்ட் இயர்ல டக்குன்னு களத்துக்குள்ள வர முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களோட என்கேஜ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்களோட நீங்க கான்டாக்ட்லயே இருந்துட்டு இருக்கணும். அப்பதான் நீங்க கடைசி எலெக்ஷன் கிட்ட வரும்போது நீங்களும் அதுல ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா மாற முடியும். திமுக அதை தான் பண்ணியிருப்பாங்க அந்த காலகட்டங்கள்ல. ஸோ அதனாலதான் அவங்களால எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது நிறைய ப்ரெஷரை போட முடிஞ்சது. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு எதிர்கட்சியா அதிமுக ஃபங்க்ஷன் ஆகல. இந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே அவங்க தவற விட்டாங்க. இப்ப இந்த போராட்டங்கள்ல அவங்களும் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் திமுக அரசு பின்வாங்கும் போது அது அதிமுகவோட வெற்றியா பார்க்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது, திமுக சொன்ன ப்ராமிஸ் எல்லாம் நிறைவேற்றாம இருந்திருந்தாங்கன்னா அதையும் பேஸ் பண்ணி அதிமுக இன்னும் அதிகமான அழுத்தங்களை போட்டிருக்கலாம். இப்போ சொன்ன கோரிக்கை, சொன்ன வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றாம இருக்கு. மாதம் ஒரு முறை மின் கட்டணும் அப்படின்னாங்க, அதெல்லாம் பண்ணாம இருக்காங்க. அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணாம தான் இருக்காங்க. அதெல்லாம் முன்வைத்து
அதிமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கும் தெரியும், ஓ இது சொல்லியிருக்காங்க செய்யல போல அப்படின்னு மக்களுக்கும் போய் சேரும். அதே போல வந்து ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் கூர்மைப்படும், கரெக்டா போய் உட்கார அந்த இடத்துல. ஆனா அதிமுக கூட்டணி அமைச்சா மட்டும் போதும் நம்ம வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஸோ அதான் இப்போ என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சின்றது அதுவா உருவாகாது. ஆன்டி இன்கம்பன்சின்றது என்ன, ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம். மக்களுக்கு அதிருப்தி மனசுக்குள்ள இருக்கும், அதை ஆன்டி இன்கம்பன்சியா மாத்தணும்னா பொலிட்டிக்கலா நீங்க செயல்படணும். ஸோ நீங்க மீடியால ஆக்டிவா செயல்படணும், அதே மாதிரி களத்துல நீங்க ஆக்டிவா செயல்படணும், பொலிட்டிக்கலா நீங்க ஆக்டிவா செயல்படணும். இதெல்லாம் நீங்க பண்ணாதான் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாறும். திமுகவுக்கு எதிராக அது திரும்பும். அந்த விஷயம் இல்லை. ஸோ இங்க அதிமுக 2 இடத்துல கோட்டை விடுறாங்க. ஒன்னு, ஆன்டி இன்கம்பன்சியை ப்ராப்பரா கிரியேட் பண்ணல ஒண்ணு. 2வது, அப்படியே அந்த ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆனாலும் அதை அறுவடை பண்ற இடத்துலயும் அதிமுக இல்லை. ஓகே, அதனாலதான் விஜய் மாதிரி ஆட்கள் இன்னைக்கு சீன்ல உள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருந்தாலும் அதை அறுவடை பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இவங்க இருக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, திமுக மேல எனக்கு கோபம் இருக்கு, அதனால நான் அந்த பக்கம் போயிடுறேன், விஜய் பக்கம் போறேன், என்டிகே பக்கம் போவேன், கொஞ்சம் பேர் பிஜேபி பக்கமும் போறாங்க. சோ இந்த 2 இடத்துலயுமே அதிமுகவுக்கு சிக்கல் இருக்கு. ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குங்க தமிழ்நாட்டுல. பிரச்சனைக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாது. ஏகப்பட்ட தோல்விகள் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்து பயங்கரமா நீங்க பெரிய அழுத்தங்களை போடலாம். இன்ஃபேக்ட் நான் நிறைய நேரம் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ, சாலிடான ஒரு இஷ்யூ எடுத்து அதிமுக ப்ரெஷர் போட்டிருந்தாலே திமுகவுக்கு, அதாவது ஒரு இஷ்யூ நீங்க கையில எடுத்து ப்ரெஷர் போட்டு அரசை பின்னுக்கு தள்ளணும். அப்ப ஜெயிச்சுட்டோம் அப்படின்ற அந்த இமேஜ் நீங்க கிரியேட் பண்ணலாம். நீங்க 100 போராட்டத்தை கையில் எடுத்து சண்டை போடணும் அவசியம் இல்லை. ஒரு 4 போராட்டத்தை கையில் எடுத்து அதுல 1ல நீங்க ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். உங்க இமேஜ் அது பயங்கரமா டெவலப் பண்ணும். ரைட்டு, இவங்கனால ஜெயிக்க முடியும், திமுகவை பின்னுக்கு தள்ள முடியும், தோத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது அப்படின்ற இமேஜை ஏற்படுத்திடும். ஆனா இவங்க களத்துக்கு வர்றதுக்கே ரெடியா இல்லை. மோஸ்ட்லி அலைன்ஸ் உருவாக்குறது, அப்புறம் ஏதாவது பதில் சொல்றது, டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல இறங்குறது, ஓபிஎஸ் கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை வரும்போது ஏதாவது பேசுறது, அடுத்த செங்கோட்டையிட்ட இருந்து பிரச்சனை வரும்போது அதை எப்படியாவது டீல் பண்றது, இதுலயே தான் அவங்க பிஸியா இருக்காங்க. அதை தாண்டி ஆக்சுவல் பாலிடிக்ஸ் அவங்களால பண்ண முடியல. ஸோ ஆக்சுவல் பாலிடிக்ஸ் அவங்களால பண்ண முடியலன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க உங்களை. திமுகவை எதிர்த்து இவங்களால நிக்க முடியுமா அப்படின்ற அந்த கேள்வியும் சந்தேகமும் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். முன்னாடியும் இவங்க இந்த மாதிரி பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க. எதிர்கட்சியா இருக்கும்பொழுது 4.5 வருஷம் அமைதியா இருப்பாங்க. அந்த 6 மாசம் 5 மாசம் நெருங்கும் பொழுது கூட்டணிலாம் வச்சு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம் வந்து சேரும், அப்படியே ஆட்சி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கான கால சூழல் அப்படி கிடையாது. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அன்னைக்கு டிவிகே போல ஒரு ஃபோர்ஸ் இல்ல, என்டிகே போல ஒரு ஃபோர்ஸ் இல்ல, பிஜேபி வளராம இருந்தாங்க. அப்படின்னா ஒரு சூழல்ல அன்னைக்கு அந்த பாலிடிக்ஸ் ஓகே. ஆனா நான் இன்னைக்கு அதே பாலிடிக்ஸ் தான் பண்ணுவேன். அன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க. அன்னைக்கு இப்படி இருந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப ஜெயலலிதா அவர்கள் பவர்ல இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் திமுகவையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க, பாஜகவையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க, என்டிகேவும் பெருசா க்ரோ ஆகல. சோ இது எதர்ச்சியா நடந்த விஷயம்னு அப்படி கூட பார்க்கலாம். சொசைட்டில மாற்றம் வருதுன்றது ஒண்ணு, ஆனா அவங்களால அதை செய்யவும் முடிஞ்சது இல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திமுக எதிர்கட்சியா இருக்கும் போதும் அவங்க தான் டாமினேட் பண்றாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் அவங்க தான் டாமினேட் பண்றாங்க. இது நடக்கல. ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல திமுகவை கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கல்ல, திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கல்ல, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஓகே அவங்க ரிவர்ஸ் போறாங்க, போயிட்டு எலெக்ஷன் கிட்ட வரும்போது வராங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கல்ல, அது கூட பண்ண முடியலையே. திமுக எதிர்கட்சியா இருக்கும் போதும் இபிஎஸ் பீரியட்ல அவங்க பயங்கர அக்ரெசிவா தான் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. அரசியலை டாமினேட் பண்ணது அப்பயும் திமுக தான். சோ இப்ப இது எதை காட்டுது? அப்ப உங்களால எதிர்கட்சியா இருந்தாலும் திமுகவை கண்ட்ரோலுக்குள் வைக்க முடியல, ஆளும் கட்சியா இருந்தாலும் திமுகவை கண்ட்ரோல் வைக்க முடியல. அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இவங்களை நம்பி பிரோஜனம் இல்ல, இவங்கனால திமுகவை எதிர்க்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு தானே போவாங்க. அதுதான் உங்க யூஎஸ்பிஏ. உங்களோட யூஎஸ்பிஏ ஆன்டி டிஎம்கே தான். பட் அந்த இடத்துல நீங்க கை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கோட்டை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை போயிடும். நம்பிக்கை போனா என்ன ஆகும்? அப்ப திமுகவை எதிர்க்கணும்னா நம்ம பாஜக பக்கம் தான் போகணும் போல. 24ல அதான் நடந்தது. அப்ப திமுகவை எதிர்க்கணும்னா நம்ம டிவிகே பக்கம் போகணும் போல, இல்லைன்னா என்டிகே பக்கம் போகணும் போல. அந்த மாதிரி எல்லா சைடும் பிரிஞ்சு போறாங்க. சோ இவங்களோட கோர் ஓட்டர்ஸ் இவங்க இழந்துட்டு இருக்காங்க. இப்ப பிராமின் ஓட்ஸ் எல்லாம் இழந்துருக்க கூடாது அதிமுக. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஃபீலிங் அதிகமா இருக்கக்கூடிய குரூப் அவங்க. பிளஸ் அவங்களுக்கு சோசியல் இன்ஃப்ளூயன்ஸும் உண்டு. சொசைட்டில படிச்சவங்க, மீடியால நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா நீங்க ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எல்லாரும் கையை விட்டு போயிடுவாங்க.
இங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு. இவங்கனால ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் அக்ரெசிவா பிளே பண்ண முடியல. அதுவும் இந்த எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்காங்க. சில நண்பர்கள் பேசும்போது மேபி எலெக்ஷன் கிட்ட வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவா செயல்படுவாங்கன்றாங்க. அக்ரெசிவா செயல்படலாம், அது ஒரு வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது பண்ணலாம், பிரச்சாரம், கூட்டணி வைக்கிறது, இந்த அக்ரெசிவ் ஓகே. மக்கள் கூட கனெக்ட் ஆகணும்ல ஒரு அக்ரெசிவ். மக்களுக்கு வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து உங்க மீது ஒரு நம்பிக்கை வரணும்ல. அப்பதானே அது ஒரு கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கும். நீங்க வந்து கூட்டணி பிரச்சாரம் இதுவே பண்ணிட்டு இருந்தா அதுவே அக்ரஷனா. இப்ப வந்து திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்கிறதுக்கு வேற நிறைய காரணங்கள் உண்டு. ஆனா அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிக்கிறதுக்கு ஒரே காரணம் தான், எனக்கு திமுக வேண்டாம், இல்லைன்னா திமுகவை வீழ்த்தணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பேசிக்கான இந்த விஷயத்த பண்ணணும். திமுகவை எதிர்த்து திமுகவை விட நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோன்ற அந்த இமேஜை கிரியேட் பண்ணணும். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அது பண்ணாங்க. அவங்க நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதிமுகன்றது பெரிய ஒரு ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க. இங்க அது பண்ண முடியல. அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இஷ்யூஸை கையில் எடுக்கணும், இஷ்யூஸையும் கையில் எடுக்கணும். அதுவும் இங்க நடக்கல. இஷ்யூஸ் எல்லாம் கொட்டி கிடக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நேற்று கூட வந்து ஒரு அரசு மருத்துவம் கேஎம்சியில வந்து ஒரு ரவுடியை மருத்துவமனைக்குள்ள பூந்து வெட்டுறாங்க, வெட்டி படுகொலை பண்றாங்க. ஸோ இப்படியான சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, 20 வயசு அவருக்கு. அப்ப 20 வயசுல அவருக்கு செய்யறதுக்கு வேற எதுவுமே இல்லை. அவர் லைஃபை முடிச்சுக்கிட்டாரு. அவர் மேல கொலை வழக்கு இருக்கான், கொலை முயற்சி வழக்கு இருக்கான், வேற வழக்குகள்லாம் இருக்கான். 20 வயசுல அவரு இவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்காரு. இப்ப அவரை கொன்னும் போட்டாங்க, நீங்க சொன்ன அந்த நபரை. ஸோ அப்ப பாருங்க, அவரு ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அவருக்கு பெருசா எதுவும் பண்றதுக்கு இல்லை. எஜுகேஷன், லைஃபை டெவலப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. இவ்வளவு ஈஸியா 20 வயசுல ஒரு ரவுடியா ஆயிட்டாரு. அதை ஸ்டாப் பண்றதுக்கும் இங்க சிஸ்டம் இல்லை. ஒருத்தன் 20 வயசுல ஒருத்தர் ரவுடியா மாறுறான்னா அவனை கரெக்டாக கழுத்தை பிடிச்சி அவனை ஒழுங்கான வழிக்கு கொண்டு போறதுக்கு இங்க சிஸ்டமும் இல்லை. ஒரே தட்டு தட்டி போய் படுறா போடா அப்படின்னு அனுப்பக்கூடிய சிஸ்டம் இல்லை, சிஸ்டம் இங்க இல்லை. ஸோ அவர் பாட்டுக்கு ரவுடியா மாறுறாரு, 20 வயசுல இறந்தும் போயிட்டாரு. இப்ப அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன மனநிலையில இருப்பாங்க? நம்ம ஒரு பையனை வளர்த்தோம், நம்ம கண்ணு முன்னாடியே இன்னைக்கு இறந்துட்டான்ற ஒரு கவலையில இன்னைக்கு உட்கார்ந்துருப்பாங்க. சொசைட்டி இப்படி இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரியான ஒரு ரவுடி 20 வயசுல அவரு நிறைய விஷயங்கள் செய்துட்டு சாகுறாருன்னா சொசைட்டில வேற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அது காட்டுது. கண்டிப்பா ட்ரக்ஸா இருக்கலாம், மது பிரச்சனைகள் ஆச்சுன்னா, ஏகப்பட்ட லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ சரியில்லைன்றதை காட்டுது. ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்படி இஷ்யூஸ் இருக்கும்போது அதெல்லாம் கையில் எடுத்து இப்ப ஒண்ணு தூய்மை பணியாளர்களோடு நின்றுருக்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச அதிமுக நின்று இருந்தாங்கன்னா ஒண்ணு நீங்க அதிகப்படியான அழுத்தம் போட்டிருக்கலாம். 2வது கவர்மெண்ட் பின்னாடி போகும்போது நாங்க அரசை பின்னுக்கு தள்ளிட்டோம், வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்க அது கிரெடிட் எடுத்திருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு அவங்க எதிராக இருக்காங்க, நாங்க தான் எப்பொழுதும் ஆதரவா இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி தெரியல. அவங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு தெரியல, ஆனா எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்ன தெரியல, ஏதோ வேற ஏதாவது சிக்கல் இருக்குமான்னு தெரியல. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஒரு பேட்டி பிபிசியில வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல சொல்றாரு, அதிமுகவுடைய இடத்த இப்பொழுது டிவிகே தான் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகே வந்து கட்டமைப்பு இருக்குதா, என்ன எப்படி கட்டமைப்பு வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பிறகு பார்த்துப்போம். ஆனா அதிமுகவுடைய இடத்த ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிவிகே. இதுதான் நம்மளால சொல்ல முடியும். அதிமுக அப்படின்றது இப்போ அமித்ஷா திமுகவும் மாறி போச்சு, அந்த இடத்த டிவிகே ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த கருத்தை வந்து காங்கிரஸ் பார்ட்டி மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில் கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா அதிமுக பலவீனப்பட்டு போயிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிவிகேவை பெருசா பூஸ்ட் பண்ணி காட்டணும். அவங்க ஏன் என்டிகே பிரிக்கலையா? அதிமுகவோட ஓட்ட ப்ரூவன் டேட்டா இருக்கு, என்டிகே பிரிச்சிருக்காங்க. 1% வாங்கிட்டு இருந்த என்டிகே 8% வளர்ந்துருக்காங்க. அதெல்லாம் அதிமுக ஓட்ஸ் தான். பாஜக பிரிக்கலையா? ப்ரூவன் ஓட்ஸ் இருக்கு. ஆனா இவங்க பாஜகவுக்கோ என்டிகேவுக்கோ அந்த கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் பாஜக வளருவது காங்கிரஸுக்கு நல்லது கிடையாது, என்டிகே வளருவது திமுகவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா தமிழ் தேசியம் பேசுறாங்க. உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தாத ஃபோர்ஸ் யாரு? டிவிகே. ஏன்னா அவருக்கு ஒரு அரசியலும் கிடையாது. அறகுறையா பெரியாரிசம் பேசுவாரு, அறகுறையா தமிழ் தேசியம் பாரு, திராவிடம் பாரு, எல்லாத்தையுமே சொல்லிப்பாரு. சோ அப்ப நீங்க என்ன விரும்புறீங்க? டிவிகேவை யூஸ் பண்ணி அதிமுக அடிக்கணும்ன்றது அவங்களோட விருப்பமா இருக்கு. அந்த வேலையை நீங்க மற்ற கட்சிகளை வச்சு நீங்க பண்ணலாம். ஆனா நீங்க ஸ்பெசிபிக்கா டிவிகே வச்சு அந்த வேலையை நீங்க பாக்குறீங்க. திருமாவளவனும் அதே இதை பேசுறாரு, அதிமுக பலவீனப்பட்டு இருக்கு அப்படின்ற பாயிண்ட் பேசுறாரு. ஃபேக்சுவலா உண்மை இல்ல இல்லைங்களா? ஃபேக்சுவலா உண்மைதான் அது. ஆனா நான் என்ன சொல்றது, எக்ஸ்க்ளூசிவா டிவிகே மட்டும் அதை பண்ணலான்ற. அதிமுகவோட ஓட்ஸ் அஃப்கோர்ஸ் உடையுது. போன எலெக்ஷன்ல 24ல பாஜகவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? அதிமுகவோட ஓட் ஷேர் டிக்ரீஸ் ஆச்சு.
அதே மாதிரி என்டிகேவோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதிமுகவோட ஓட்ஸ் டிக்ரீஸ் தான் ஆகும். அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த வேலையை டிவிகே மட்டும் பண்ணல. இன்னைக்கு டிவிகே உள்ள வராங்கனாலும் அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, அதிமுக ஓட்ட உடைச்சிடலாம்னு டைப் தான் வராங்க. சோ அதனாலதான் அவங்க நாங்க திமுகவுக்கு எதிரானவர்கள் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்க திமுகவுக்கு எதிரானவங்க, திமுகவை வீழ்த்து நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஓட் போடுங்கன்றாங்க. நான் திராவிடத்தை கை வைக்கல, பெரியார கை வைக்கல, அதெல்லாம் அதிமுக ஸ்டாண்டு தான். பிஜேபி அப்படி கிடையாது. திமுகவை எதிர்ப்போம், பெரியாரையும் எதிர்ப்போம், திராவிடத்தையும் எதிர்ப்போம், எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடியவங்க அவங்க. ஆனா விஜய் கரெக்டா அந்த ஸ்டாண்ட்லாம் செட் பண்றாரு பாருங்க. நான் அதிமுக தான், அதிமுக மாதிரி நானும் ஒரு திராவிட கட்சி தான். எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு, ஜெயலலிதா அம்மையார் எடுத்துக்கிறாரு, எல்லாரையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல தன்னை பொசிஷன் பண்றாரு. சோ அவருக்கு தெரியுது இவங்க வீக் விக்கெட்ல இருக்காங்க, இவங்களோட ஓட்ஸை ஈஸியா உடைக்கலாம். விஜய் மாதிரியான ஒரு கட்சிக்கு இவ்வளவு செல்வாக்கு கிடைக்குதுன்னா அது காட்டக்கூடிய விஷயம் அதிமுக வீக்கா இருக்குன்றதான் அது காட்டுது. ஏன்னா அது அதிமுகவோட அரசியல தானே கையில் எடுக்கிறார். அதை விட்டு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. அதிமுகவுக்கும் டிவிகேவும் ஏடிஎம்கேவும் பெரிய வித்தியாசப்படக்கூடிய கட்சியா நான் பார்க்கல. எல்லா தலைவரையும் இவங்களையும் கொண்டாடுறாங்க, இவங்களும் அதே தலைவராக கொண்டாடுறாங்க. டிவிகேவுக்கும் பெருசா சித்தாந்தம் கிடையாது, அதிமுகவுக்கும் சித்தாந்தம் கிடையாது. இவங்க திராவிடம்னு சொல்லுவாங்க, அதே போலதான் இவங்களும் தமிழ் தேசியம் திராவிடம்னு சொல்றாங்க. ஆனா செயல்பாட்டு அளவுல சித்தாந்த ரீதியா அவங்க செயல்பட மாட்டாங்க. இவங்களும் ஆன்டி டிஎம்கேன்றாங்க, இவங்களும் ஆன்டி டிஎம்கேன்றாங்க. கிட்டத்தட்ட ஏடிஎம்கே பார்ட்டிஸ் தான் டிவிகே எடுக்கிறாங்க. அந்த ரிப்ளேஸ்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கீங்க. என்னன்னா உண்மை என்னன்னா களத்துல அதிமுக தான் இருக்காங்க, டிவிகேன்ற ஒரு கட்சி களத்துல கிடையாது. ஓகே, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் டிவிகேவால போட முடியாது, ஆனா அதிமுகவால போட முடியும். அதிமுகவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. நிஜமான திமுகவை ஓரளவுக்கு ஃபைட் பண்ற கெப்பாசிட்டி இன்னைக்கு யாருக்கு இருக்குன்னா அதிமுகவுக்கு தான் இருக்கு. கேடர் ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், ஓட்டர்ஸா இருக்கலாம், இதெல்லாம் இருக்கு. ஆனா சிக்கல் என்னன்னா விஜய் இந்த இமேஜை கிரியேட் பண்றாருன்னா அதிமுக ஓட்டை உடைச்சிருவாரு. ஒரு 5-10% ஓட்டை அவர் உடைக்கிறாருன்னா அங்க சிக்கல் வருது அதிமுகவுக்கு. அதிமுகனால இங்க விஜய் கிட்ட ஒரு 5-10% ஓட்டை விட்டுட்டு, என்டிகே கிட்டையும் ஒரு 5-10% ஓட்டை விட்டுட்டு, அதுக்கப்புறம் மைனாரிட்டி ஓட்ஸ் பிஜேபியால வெளியே போயாச்சு, அந்த ஓட்ஸையும் இழந்துட்டு, அதுக்கப்புறம் சவுத்ல தேவர் ஓட்ஸ் கையை விட்டு போயாச்சு, அந்த ஓட்ஸையும் இழந்துட்டு, அதுக்கப்புறம் பிராமின் ஓட்ஸ் கொஞ்சம் கையை விட்டு போயாச்சு, அந்த ஓட்ஸையும் இழந்துட்டு, இல்ல கை விட்டு போல சாரி, ஏன்னா பிஜேபி தான் இருக்காங்க. சோ அந்த ஓட்ஸ் ஓகே தான். சோ இந்த ஓட்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் திமுகவையும் ஜெயிக்கணும்னா சிக்கல். சோ ஒரு சைட்ல விஜயும் உடைக்கிறாரு, என்டிகேவும் உடைக்கிறாங்க. விஜய் இல்லாம இருந்தா அதிமுகவுக்கு ஓரளவுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். ஓகே, இப்போ அதிமுக 26ல வெற்றி பெறல அப்படின்னா கூட 21ல எதிர்கட்சியாக ஒரு 70 சீட்டு கிட்ட வெற்றி பெற்றாங்க இல்லையா? சோ அந்த சீட்டை தக்க வச்சாலே ஓகேவா தான் இருக்குமா? ஏன்னா நான் அதாவது ஏடிஎம்கே எப்படி 2 தடவை வந்துச்சோ அதே போல இன்னைக்கு திமுக வந்திருக்கு, நாளைக்கு நாங்க வருவோம் அப்படின்றது கூட கொஞ்சம் சாக்காக சமாளிக்கலாம்ல அந்த எலெக்ஷன்ல. இந்த எலெக்ஷன்ல அதிமுக தோத்துட்டாங்கன்னா அந்த கட்சி முடிஞ்சது, கேம் ஓவர். சோ திமுக செய்த அதே விஷயத்த ஏன் அதிமுகவால பண்ண முடியாதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு போட்டியா வர கட்சிகள் இல்லை. ஆனா அதிமுக பண்ற வேலையை செய்யறதுக்கு அதிமுகவோட அந்த வேலையை நல்லா பெட்டரா பண்றது நிறைய ஆட்கள் இருக்காங்க களத்துல. அதிமுக பண்ற வேலைய என்டிகே அவங்களோட பெட்டரா பண்ணுவாங்க. திமுக எதிர்ப்பு தானே அவங்க வேலை, அந்த வேலையை என்டிகே இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க, பிஜேபி இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க. ஈவன் விஜய் உங்களோட அதை பெட்டரா பண்றாரு. குறைந்தபட்சம் விஜய் ஏதோ பேசுறாருல, கவரேஜ் கிடைக்குது, நீங்க அது கூட பண்ண மாட்டேங்கிறீங்களே. சோ அப்ப திமுகவுக்கு போட்டி இல்ல, உங்களுக்கு நிறைய போட்டி இருக்கு. நீங்க எந்த அரசியலை பண்றீங்களோ அந்த அரசியலை உங்களை விட மற்றவங்க நல்லா பண்ணுவாங்க, பெட்டரா பண்ண ஆள வந்துட்டாங்க. நீங்க ஜெயிக்கும் போதே உங்க சைட்ல வளர்ந்துட்டு வராங்க அவங்கலாம். ஆமா, நீங்க 2 டைம்ஸ் கண்டிப்பா தோத்துட்டீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை போயிடும். கட்சிக்காரங்களுக்கும் மக்கள் நம்பிக்கை போச்சுன்னா கட்சிக்காரங்களுக்கு போயிடும். இப்ப ஓட்ஸ் ஒரு 10% கம்மியாதுன்னு வச்சுப்போம் அதிமுகவுக்கு, அப்ப கட்சிக்காரங்களுக்கு நம்பிக்கை போயிடும். ஆமா, ரைட், இனிமேல் நம்ம என்ன பண்ணாலும் ஓட்ஸை வாங்க முடியாது. பாஜகவுக்கு ஆதரவாளர்கள் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, என்டிகேவுக்கு ஆதரவாளர்கள் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, டிவிகேவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னா நேச்சுரலா அப்போ உங்களோட கோர் ஓட் பேஸ் உங்க கையை விட்டு போகும். சோ அதனால திமுக 2 தடவை தோத்துட்டு வந்துட்டாங்க, அதே மாதிரி அதிமுக வந்துருவாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக 2 டைம்ஸ் தோக்குறாங்கன்னா அது எண்ட் ஆஃப் ஸ்டோரி. ரெண்டாவது, திமுகவுக்கு ஓரளவுக்கு என்ன சொல்றது, ஒரு கட்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு கோர் இருக்கும். அந்த திராவிடம் ஒரு ஐடியாலஜிக்கல் கோர் அவங்களுக்கு இருக்கு. அந்த ஐடியாலஜி கரெக்ட் தப்புன்றதுலாம் செகண்டரி, ஆனா ஒரு ஐடியாலஜிக்கல் கோர் இருக்கு. இவங்களுக்கு அது கிடையாது. இது ஒரு லூஸான ஒரு பார்ட்டி தான் அதிமுகன்றது. திமுக எதிர்ப்புன்ற ரொம்ப சிம்பிளான ஒரு அஜெண்டா வச்சு உருவாக்கப்பட்ட கட்சி, இன்னைக்கு வரைக்கும் அதை மையமா வச்சு செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி.
ஸோ அப்ப அந்த சிம்பிளான வேலையை உங்களால செய்ய முடியலன்னா உங்களோட தேவை சொசைட்டில இருக்காது. 26க்கு அப்புறம் வந்து அதிமுகவே காலி ஆயிடும் அப்படின்றீங்களா? எடப்பாடி தலைமை மட்டும் மாத்தப்பட வாய்ப்பு இருக்குன்றீங்க? இப்ப நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னு தெரியாது. ஓகே, ஒருவேளை சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, எலெக்ஷன்ல அதிமுக தோக்குறாங்கன்னா அதிமுக அங்க இருந்து அவங்களோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு எடுத்துக்கலாம். அதான் அதிமுகவை எடப்பாடின்னு கேட்கிறேன். அதிமுகவோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா எடப்பாடி அதிமுகன்ற கப்பல்ல உட்கார்ந்து தான் பயணிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வேற ஸ்பேஸ் இருக்கு. அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இபிஎஸ் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஒருவேளை இந்த தலைமை சரியில்லை, இன்னொரு தலைமை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன தலைமை வேணாலும் கொண்டு வரலாம். 26ல நீங்க தோத்துட்டீங்கன்னா ஃபியூச்சர் கிடையாது. நீங்க மோடியை கூட உள்ள இறக்கலாம், ட்ரம்ப்பை கூட இறக்கலாம். 26ல தோத்துட்டீங்கன்னா அதிமுகவுக்கு டைம் முடிஞ்சது. இண்டிவிஜுவல்ஸால பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இப்ப அதிமுகவோட இந்த வீழ்ச்சிக்கு காரணமும் இபிஎஸ் நான் பார்க்கல. ஓகே, டைம் சரியில்லை. காலசூழல். என்டிகே வளர்றாங்க, பிஜேபி வளர்றாங்க, நேஷனல் லெவல்ல பொலிட்டிக்ஸ் மாறுது. இதுக்கெல்லாம் இபிஎஸ் என்ன பண்ண முடியும்? கரெக்ட். ஜெயலலிதா இருந்த மாதிரியான சூழல் இப்ப இல்ல. அப்கோர்ஸ் இப்ப இபிஎஸ் இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவா செயல்பட்டுக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி. ஆனா இந்த அரசியல் மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் அவரு கிடையாது. ஸோ அதனால லீடர்ஷிப் மாறலனாலும் 26ல நீங்க தோத்துட்டீங்கன்னா முடிஞ்சது அதிமுகவுக்கு இது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். அதனாலதான் அவங்களும் சீக்கிரமாவே கேம்பெயின் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா சீக்கிரமாவே கேம்பெயின் பண்ணா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணலாம். அந்த ஒரு இமேஜும் அந்த நம்பிக்கையும் ஏற்பட்டாதான் லோக்கல் கேண்டிடேட்ஸும் சரி மற்றவர்களும் சரி காசெல்லாம் இறக்குவாங்க. இல்ல நம்ம ஜெயிக்க மாட்டோன்ற அந்த ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சுன்னா காசை யாரும் இறக்க மாட்டாங்க. காசை யாரும் இறக்கலன்னா ஓட்டுலாம் வாங்க முடியாது. இதை நான் கரெக்ட்னு ஜஸ்டிஃபை பண்ணி இதை நான் பேசல. காசை நீங்க இறக்குங்கன்றதுக்கும் நான் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணல. பட் ப்ராக்டிக்கலா இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க ஆட்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். உங்க லோக்கல் லெவல் லீடர்ஸுக்கும் உங்க செகண்டரி லெவல் லீடர்ஸ்க்குலாம் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் இருந்தாதான் அவங்க எல்லாம் ஸ்பெண்டே பண்ணுவாங்க. இல்ல ஸ்பெண்ட் பண்றதுல பிரயோஜனம் இல்லைன்ற பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ரைட்டு, தங்க முட்டை போடுற வார்த்தை இங்கேயே அறுத்துருவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்க சுருட்ட பார்ப்போம், சுருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. காசு கொடுக்காம மக்களுக்கு கொடுக்காம இவங்க எடுத்துருவாங்க. நம்ம யாரும் பெருசா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அது காரணம் என்ன? நாளைக்கு எடுத்துடலாம். இந்த கட்சிக்கு ஃபியூச்சரும் இருக்கு. நாளைக்கு எடுக்கலாம். நான் நல்லா ஸ்பெண்ட் பண்ணா என்னோட அந்த ஃபவுண்டேஷனையும் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எலெக்ஷனையும் நான் இந்த அரசியல்ல நான் இருப்பேன். எனக்கு கட்சியோட ஃபியூச்சர் மேலையும் இந்த எலெக்ஷன்ல அந்த கட்சி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்ற ஒரு தாட்லாம் வந்துருச்சுன்னா நான் இப்ப நேச்சுரலா பணத்தை இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். கட்சிக்கே ஃபியூச்சர்ல அப்புறம் என்ன தூக்குனா என்ன வச்சா என்ன, எதுக்கு நான் என் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? ஓகே, இதை வச்சிருந்தா வேற கட்சியில போய் ஜாயின் பண்ணி அங்கேயாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், வர லாபத்தை இங்கே எடுத்துடலாம், முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணிடலாம் ப்ராஃபிட் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அதனால அரசியல்வாதிகள் இப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இபிஎஸும் களத்துல இறங்கி அக்ரெசிவா கேம்பெயின்லாம் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களால நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியல. இப்போ அதிமுகவுடைய இடத்த டிவிக்கு ரிப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு மணிக்கம் தாக்கர் சொல்றாரு, நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா டிவிக்கே வந்து அந்த ஃபோர்ஸை ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒரு பக்கம் நேற்று சிபிஐ விசாரணை கூட்டாங்க, அங்க போயிட்டு இன்னைக்கு சென்னை திரும்பி இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துல அது ரிலீஸ் பண்றதுல மும்முரமா செயல்பட்டு இருக்காங்க. டிவிக்கு சினிமாவும் சரி கட்சியாவும் சரி அவங்களுக்கு எல்லா பக்கமும் அடி விழுந்துகிட்டே இருக்கு. எப்படி எலெக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்படி அதிமுக ரிப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கையா சொல்ல முடியும்? அதான் இப்ப வடிவேல் சொன்ன மாதிரி வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். அதே மாதிரி ஒரு கட்சினாலும் சில அடிகள் விழத்தான் செய்யும். ஆனா அதை மீண்டு வரணும். டிவிக்கேனால அதை செய்ய முடியல பெருசா. இன்ஃபேக்ட் அவங்க கரூர் சம்பவத்துல மாட்டினதுக்கு அப்புறமே அவங்களால பெருசா ஃபங்க்ஷன் ஆக முடியல. அப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், அதிமுகவை டிவிக்கு ரிப்ளேஸ் பண்ணாது. இந்த எலெக்ஷன்ல அதிமுக ஓட்ட உடைப்பாங்க. மேபி 29லயும் ஓரளவுக்கு அந்த வேலையை பண்ணுவாங்க. ஆனா அதிமுகவை டிவிக்கு ரிப்ளேஸ் பண்ணாது. இப்ப பிஜேபி ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க ஓரளவுக்கு. பிஜேபி சாலிடா க்ரோ ஆயிருக்காங்க. அது ரிவர்ஸ் போகாது. இப்ப கமல் ஒரு 4% ஓட் வாங்குறாரு. இன்னைக்கு அவரோட ஓட் ஷேர் என்ன? 0. ஸோ அது ரிவர்ஸ் ஆகுது. ஆனா பிஜேபியோட growth அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகுது. என்டிகேவோட growth அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அந்த வகையில என்டிகே ஓரளவுக்கு அதிமுகவை ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, பாஜக ஓரளவுக்கு ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டிவிகேவால அந்த வேலையை பண்ண முடியாது. எம்என்எம் மாதிரி டெம்பரரியா ஓட்ட உடைக்க முடியும். 26ல மட்டும் உடைக்க முடியும். 29ல மேபி கொஞ்சம் ஓரளவுக்கு உடைக்க முடியும். அதை தாண்டி பெருசா அதிமுகவை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரிப்ளேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கட்சி வேணும்.
டிவிகே கிட்ட கட்சி இல்ல, அதான் பிரச்சனையே. டிவிகே கிட்ட கட்சி பேர் இருக்கு, ஒரு பெரிய ஒரு ஸ்டார் இருக்காரு, அவருக்குன்னு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு. அதை தாண்டி களத்துல இறங்கி ஒர்க் பண்றதுக்கு, அறுவடை பண்றதுக்கு, பூத் லெவல்ல மேனேஜ் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு ஆட்கள் கிடையாது, கேடஸ் கிடையாது. பொலிட்டிக்கல் கேடஸ் வேணுங்க கட்சி நடத்துறதுக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களால ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் டிவிகே ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டா நான் பார்க்கல. டிவிகே ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட். இந்த எலெக்ஷன்ல அவங்க அதிமுகவுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்கள். அதிமுகவுக்கு மட்டும்தான் டிவிகேவால பிரச்சனை. ரெண்டாவது பாஜக என்டிகேவுக்கும் பிரச்சனை. ஏன்னா தங்களை ஒரு மாற்றா சொல்லிக்கிறாங்க, ஆன்டி டிஎம்பி பொலிட்டிக்ஸையும் பேசுறாங்க. ஸோ இவங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஆனா அவங்க கிட்ட அதிகாரம் இல்லை, என்டிகே கிட்ட அதிகாரம் இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிமுகவுக்கு பெரிய சிக்கல். அதிகாரத்தை கைப்பற்றலான்ற இடத்துல இருக்கும்போது இவங்க வந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க நடுவில் புகுந்து. ஸோ எனக்கு என்னமோ டிவிக்கு அதனால அதிமுகவெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணுவாங்கலாம் தோணல. அவங்களுக்கு பெரிய ஷெல்ஃப் லைஃப் இருக்குன்னு எனக்கு தோணல. அவங்க சீக்கிரம் காணாம போயிடுவாங்க. இப்போ இந்த சிபிஐ விசாரணை எப்படி பாக்குறீங்க? ஒரு நாள் விசாரணை முடிஞ்சிருக்கு, இன்னொரு நாள் ஆஜராகணும் அப்படின்னு சிபிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த விசாரணையை? ஸோ தான் இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்குன்றது என்னோட பார்வை. ஏன்னா ஏறக்குறைய 6 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க போது, 6 to 7 hours. அதுக்கப்புறம் நான் நியூஸ் பார்க்கும்போது சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, பொங்கல் காரணத்தை காட்டி இன்னைக்கு நான் கிளம்பிடுறேன், இன்னொரு நாள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிதான் அது இன்னொரு நாள் ஓகே, இன்னொரு நாள் திரும்ப விசாரிக்க போறாங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது நான் எப்படி பாக்குறேன்னா கொஞ்சம் இன்டென்ஸா இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 6-7 hours கிரில் பண்றாங்கன்னா சும்மா இருக்காது. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்கோம், சில நேரங்கள் டஃப்பான இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்கோம். டஃப்பான கேள்விகள்லாம் நிறைய கேட்கும்போது அது எக்ஸாஸ்ட் ஆயிரும் நமக்கே. இப்போ செஸ் ஆடுறோம்னு வச்சுப்போமே, பார்க்கும்போது செஸ் என்ன ஓடி ஆடி தான் விளையாட போறது இல்லை, நம்ம உட்காந்து தான் விளையாடுறோம். ஆனா நம்ம மைண்ட் அதை எக்ஸாஸ்ட் பண்ணிடும். ஒரு நல்ல இன்டென்ஸா ஒரு 2 கேம் ஆடுறோம்னு வச்சுக்கோங்க, மைண்ட்லாம் டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் டஃப்பான கேள்விகளை டப்புன்னு த்ரோ பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதிகாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க சுத்தி, அவன் இங்க ஒருத்தர் கேட்பாரு, அங்க ஒருத்தர் கேட்பாரு, நிறைய டாக்டிக்ஸும் வச்சிருப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருப்பாங்க. நான் இப்படி கேட்பேன், அதுக்கப்புறம் நீ அப்படி கேள்வி, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் பிளான்லாம் வச்சிருப்பாங்க. இங்க நம்மால் தனியா இங்க மாட்டிட்டு இருப்பாரு. நம்மால் இன்ட்ரோவர்ட் வேற, பெரிய வார்த்தை ஜாலங்கள்லாம் யூஸ் பண்ற ஆள் கிடையாது. இப்ப மற்ற லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க, மக்களுக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க, ஸ்டேஜ்ல இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம பேப்பரை பார்த்து தான் படிப்போம். அங்க நீங்க ஸ்கிரிப்ட்லாம் தூக்கிட்டு போக முடியாது. கேள்வியும் ஸ்கிரிப்டடா இருக்காது, பிடிச்ச சரமாரியா போட்டு நிமித்துவாங்க. ரெண்டாவது உங்ககிட்ட சிக்கலும் இருக்கீங்க, நீங்க ஒழுங்காவும் விஷயங்களை ஹேண்டில் பண்ணல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க, தப்பான லொகேஷன்ல போய் சிக்கிருக்கீங்க, அதை பத்திலாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. சோ இங்க அரசுகிட்டையும் பிரச்சனை இருக்கு, டிவிகே கிட்டையும் பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே நீங்க தான் பதில் சொல்லணும் இது எல்லாத்துக்கும். ஏன்னா நீங்க தான் தலைவர். 41 பேர் இறக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, இறந்துட்டாங்கன்னா நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப சோ இதெல்லாம் எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு? விஜய்க்கு இது வந்து பெரிய இக்கட்டான ஒரு சூழலா இருக்கும். விஜயோட ஆட்டிடியூட் எப்படின்னா, 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் மன்னிப்பு கேட்கல. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் ஒரு ஹீரோ. ஈகோ. ஆனா நீங்க சிபிஐ எப்படி சொல்ல முடியாதுல்ல, நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் ஹீரோன்ற ஆட்டிடியூட்ல இருக்க முடியாதுல்ல. சோ அப்ப நீங்க மக்கள் கிட்ட இறங்கி வர மாட்டேங்கிறீங்க. ஆனா சிபிஐ நீங்க இறங்கி தான் வரணும். உங்க ஈகோவை அவங்க ஹர்ட் பண்ணுவாங்க, உங்க ஈகோவை உடைப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட வலிக்கு வந்துதான் ஆகணும். அப்படி பிடிச்ச மாதிரி வளைஞ்சே கொடுக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க பாருங்க, அங்க உட்கார முடியாது. அவரு சாதாரண அதிகாரியா இருப்பாரு, நீங்க பெரிய கோடீஸ்வரரா இருப்பீங்க, ஆனாலும் நீங்க அங்க பதில் சொல்லிதான் ஆகணும். சோ உங்க ஈகோவை கிராக் பண்ணுவாங்க. நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு வழக்கு மாத்தணும் பொழுது கொண்டாடினாங்க, இதே தாவேக்காவினர் வெற்றி கிடைச்சிருச்சு, திமுகவுடைய ஆட்டம்லாம் இன்னைக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டாடினாங்க. இப்பொழுது அதே சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடும் பொழுது சதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு மீது வந்து குற்றஞ்சாட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இதுல உண்மை. இது அதான் அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருந்தா பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க, டிவிகேவும் தப்பு பண்ணிருக்காங்க. சோ அப்ப ரெண்டு பேரும் சிக்காத மாதிரி அதை ஸ்மூத்தா முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப சிபிஐ உள்ள வராங்கன்னா அவங்க 2 பேரையுமே கிரில் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பண்ண சிக்கலையும் அவங்க நோண்டி எடுப்பாங்க, விஜய் பண்ண தவறுகளையும் அவங்க தோண்டி எடுப்பாங்க. 2 பேருக்குமே சிக்கல். ஆனா இவங்க நம்ம தாவேக்கா நண்பர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனா திமுக தான் நமக்கு பிரச்சனை, திமுக நம்மள ஒரு எதிரியா பார்ப்பாங்க. உங்களை திமுக எதிரியாலாம் ஒன்றும் பார்க்கல, திமுக உங்களை சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண வேலைக்கு ஃபர்ஸ்ட் ரோட் ஷோக்கு அப்புறமே உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு.
ஃப்ரீயா டிவிக்கேவை ஆப்ரேட் பண்ண அலோவ் பண்றாங்க. ஸோ அதனால திமுக உங்களோட எதிரிலாம் கிடையாது. ஆனா இவங்க அந்த மாதிரியான ஒரு கனவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நீங்க அங்க போய் சிபிஐ போய் இப்ப மாட்டிருக்கீங்க. இப்ப போகும்போது சிரிச்சுட்டு கை காட்டிட்டு போனாரு விஜய், வரும்போது மூஞ்செல்லாம் மாறி வராரு. ஏன்னா ஒரு 6-7 hours நம்ம கேள்விகள் எதிர்கொள்வதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. பயங்கர இன்டென்ஸா இருக்கும். நீங்க சில இன்டர்வியூஸ்லாம் இன்டென்ஸா எடுங்களேன், அக்ரஸிவான இன்டர்வியூ இன்டென்ஸா எடுங்க. அப்ப நீங்களும் ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, விஜிலண்டா இருப்பீங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்களும் விஜிலண்டா இருப்பாங்க. அப்படி ரொம்ப இன்டென்சிவா அக்ரஸிவான ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது ½ an hourல 2 பேரும் எக்ஸாஸ்ட் ஆயிருவீங்க. சாதாரணமா கேஷுவலா பேசுறதுன்னா 3 மணி நேரம் கூட பேசலாம். ஆனா இன்டென்ஸா நீங்க மாறி மாறி டிபேட் பண்ணும்போது உங்களோட மைண்ட் ஃபுல்லா ட்ரெயின் ஆயிரும், நீங்களும் ட்ரெயின் ஆயிருவீங்க. அது நீங்க நிறைய ஃபீல் பண்ணிருப்பீங்க. ½ an hour to 45 minutes தான். இங்க 6 மணி நேரத்துக்கு மேல உட்கார வச்சு கிரில் பண்றாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல முடியாது, நான் கிளம்பணும், டயர்டா இருக்குன்னா சொல்ல முடியாது, பேசிதான் ஆகணும். சில நேரங்கள்ல சைக்கலாஜிக்கலாவும் நம்மளோட ப்ரொஃபைல்லாம் அவங்க பார்த்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நிறைய செலிபிரிட்டிஸை டீல் பண்ணியிருப்பாங்க, விஜய் மாதிரியான நிறைய ஹை ப்ரொஃபைல் ஆட்களை டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில நேரங்கள்ல வேணும்னு ஈகோவை ஹர்ட் பண்றது எப்படின்னு தெரியும். அவங்க நிறைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு கேம் பிளானோட வருவீங்கல்ல, நம்ம இப்படி டீல் பண்ணோம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு, அதெல்லாம் உடைக்கிறதுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்குலாம் நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால ஒரு வகையில பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் பாவமாகவும் தான் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டார், பெரிய ஒரு வெற்றியை பார்த்திருக்காரு, இங்க போய் இன்னைக்கு சிக்கியிருக்காரு. இது தேவையே கிடையாது அவருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இந்த சிக்கலான ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல போய் அவரு மாட்டியிருக்காரு. அதான் எனக்கு சில நேரங்கள்ல நான் பாகவதரோட ஸ்டோரிலாம் அடிக்கடி நான் பார்ப்பேன், இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். ஒருமே அதான் ஒரு பீக்கை டச் பண்றாரு, அதுக்கப்புறம் பணம் இருக்கு, ஈகோ இருக்கு, ஃபேம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம்னா பட்டுன்னு ஒரு வீழ்ச்சி வருது. சின்ன ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணீங்கன்னா பட்டுன்னு விழுந்துருவீங்க. ஏன்னா உங்களை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர் உங்களை தூக்குறதுக்கு. இப்ப அதான் யோசிக்கிறேன், தேவையில்லாம இந்த சிக்கல்ல போய் ஒரு சிக்கிருக்காரு. சாதாரண பிரச்சனையே கிடையாது, 41 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான ஒரு கண்டிஷன்ல போய் மாட்டிருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணிக்குள்ள இப்பொழுது சலசலப்பு அப்படின்றது பெரிய ஒரு விரிசலா மாறிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. திமுக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஒரு போட்டியானது அங்க போயிட்டு இருக்கு. இந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆனது, அதனால இந்தி யார் திணிச்சா, இந்தி யார் எதிர்த்தா அப்படின்ற ஒரு டிபேட் எழுந்தது. அதுக்கப்புறம் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்ற ஒரு விஷயம், டிவிகேவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரு டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது எங்க போய் முடியும், இல்ல அப்படியே சைலண்ட் ஆயிடுமா? எப்படி பாக்குறீங்க இதை? இப்போ என்னன்னா, இந்த திமுக காங்கிரஸ் இடையே இருக்கக்கூடிய அந்த விரிசல் பார்த்தோம்னா இப்ப டிஃப்ரெண்டான இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிருக்குன்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஏதோ கூட்டணி பிரச்சனைலாம் பெருசா பார்க்க முடியாது, ஜஸ்ட் சீட்ஸ் அதிகமா வாங்குறதுக்காக கொஞ்சம் திமுகவுக்கு அழுத்தம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்கா நம்ம பார்த்தோம். ஆனா அதை தாண்டி இது கொஞ்சம் பெரிய சிக்கலா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் பிரவீன் சக்கரவர்த்தி நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்றாரு, அப்புறம் வேற நேஷனல் லெவல் லீடர்ஸும் வேற பிரச்சனைகளை கிரியேட் பண்றாங்க. குறிப்பா விஜயோட க்ளோஸா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அது எல்லாமே திமுகவுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, லோக்கல் காங்கிரஸ் லீடர்ஸும் கொஞ்சம் விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, கொஞ்சம் பேர் அதை எதிர்த்தும் பேசுறாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா ஐ பெரியசாமி அவர்கள் கிளியரா சொல்றாரு, அதிகாரத்துல பங்கெல்லாம் கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் பதில் சொல்றார். கூட்டணி குறித்த முடிவுகளை ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் கார்கே அவர்களும் சேர்ந்து எடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த அவர் பேசுறாரு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டிவைட் இருந்தது, ஒரு குரூப் விஜயை சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு குரூப் திமுகவை சப்போர்ட் பண்றாங்க. இப்ப செல்வ பெருந்தகை அவர்களுமே திமுகவை சீண்டக்கூடிய வேலைகளை தான் இப்ப ஈடுபடுறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் செல்வ பெருந்தகை என்ன சொல்லிட்டு இருந்தாரு, கூட்டணி வந்து ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல, கூட்டணி நல்லா தான் இருக்கு. அது போக பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சிச்சும் அவர் பேசினாரு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை அவர் செயல்படுத்துறாருன்ற அளவுக்கு விமர்சிச்சார். இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஸ்டாண்ட மாத்திருக்காருல்ல. இப்ப செல்வ பெருந்தகை ஒரு ஸ்டாண்ட்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப இல்ல அந்த முடிவை வந்து அவங்க தலைமை தான் சொல்லணும், அதாவது ஸ்டாலின் அவர்கள் தான் அதை சொல்லணும்ன்ற இடத்துக்கு அவரு மூவ் பண்ணி இப்ப வந்திருக்காரு. சோ இப்ப காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்ப ஓவராலா எல்லா லீடர்ஸுமே, முக்கியமான லீடர்ஸ் எல்லாருமே
திமுகவுக்கு அழுத்தம் போடுற இடத்துக்கு வந்திருக்காங்க. விஜயை சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, திமுகவுக்கு அழுத்தம் போடுற இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரே பார்வைக்கு வராங்க அப்படின்னா அது மத்திய காங்கிரஸினுடைய ஆதரவு இல்லாம பண்ண முடியாது இல்ல? ஆதரவு இல்லாம பண்ண முடியாது. ஆனா நிறைய நேரங்கள்ல மத்திய காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் கீழே வேற மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க. உதாரணம் பிரவீன் சக்கரவர்த்தி இஷ்யூ இல்ல. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாருன்னா கண்டிப்பா ராகுல் அனுமதிக்காம பேசியிருக்க மாட்டார். ஆனா அப்ப செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்தி அட்டாக் பண்ணாரு. ஆனா இப்ப செல்வ பெருந்தகையுமே திமுக எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். எதிர்க்க டைரக்டா அப்போஸ் பண்ணல, ஆனா திமுக மேல அழுத்தம் போடுற இடத்துக்கு வந்துட்டார். சோ அப்ப இது ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் தான் இல்ல. சோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்பவுமே எந்த கூட்டணியுமே நிரந்தரம் கிடையாது. காங்கிரஸ் திமுக கூட்டணி இவ்வளவு நாட்கள் சேர்ந்து நீடிச்சதே பெரிய சர்ப்ரைஸ் தான். ஆனா நான் சொன்ன மாதிரி எந்த கூட்டணியும் நிரந்தரம் கிடையாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லா கூட்டணியும் ஒரு முடிவுக்கு வந்து சேரும். அந்த வகையில மேபி இந்த கூட்டணி ஒரு முடிவை நெருங்குதோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அது இந்த எலெக்ஷனா இல்லைனாலும் அடுத்த எலெக்ஷன்ல இந்த கூட்டணி ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒருவேளை இந்த ரிசல்ட் வந்த பிறகு கூட அது டக்குன்னு உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 29 அடிச்சு சொல்றேன், பாஜகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது. இப்பயும் கிடைக்கல. இப்பயும் கிடைக்கல. 24ல கிடைக்கல. சோ 24ல ஏன் கிடைக்கல? ஒன்னு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிருச்சு, 2 தடவை ஒரே பிஎம் பார்த்தாச்சு. அப்ப நேச்சுரலா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். 2வது நீங்க எம்எல்ஏஸ் விலைக்கு வாங்குறது, வேற சில அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தி சில விஷயம் கட்சியை உடைக்கிறது எல்லாம் பண்றீங்க. அப்புறம் சோசியல் கோவலிஷன் உருவாக்குறீங்க. அது எல்லாமே பெர்மனண்டா நிக்காது, அதுக்கெல்லாம் லிமிட் இருக்கு. ஸோ 24ல அதெல்லாம் உடையிறத நம்ம பார்க்குறோம். யூபியில் அது உடஞ்சிருச்சு. அதான் யூபியில் பிஜேபி ஃபேஸ் பண்ண அந்த பின்னடைவுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உருவாக்குன அந்த சோசியல் கோவலிஷன்லாம் உடைய ஆரம்பிக்கும். உடையதான் ஆரம்பிக்கும். நீ எல்லாரையுமே சேர்த்து வச்சு ஒரு அலையன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு எல்லா சாதியும் ஆமா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மெதுவா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். எனக்கு சரியான சலுகைகள்ல அவங்களுக்கு அதிகமா இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த கோவலிஷன் அப்படியே உடைய ஆரம்பிக்கும். நான் சொல்ல சோசியல் கோவலிஷன் உடைய ஆரம்பிக்கும். ஸோ இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 24ல இருந்தது, 29ல இன்னும் அதிகம் தான் ஆகும். இதெல்லாம் காணாம போகாதுல்ல. ஏன்னா இப்ப 3rd டைம் நீங்க திரும்ப பவருக்கு வரீங்க, அப்ப ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அதிகமாகும். நீங்க உருவாக்குன இந்த சோசியல் கோவலிஷன்லாம் இன்னும் அதிகமா விரிசல்படும். அதெல்லாம் நடக்கும் போது 29ல நீங்க இன்னும் அதிகமா சிறிய கட்சிகளை சார்ந்திருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. தமிழ்நாட்டுல திமுக போன்ற கட்சிகள் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது பெரிய, இப்ப நான் சொன்ன இந்த கணக்கு இருக்குல்ல, இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பிஜேபி ஜெயிக்கிறாங்க 2014ல, 2019ல பீக்கை டச் பண்றாங்க, 2024ல டிப் ஆக ஆரம்பிக்குது. நீங்க 24ல தோத்துருந்தீங்கன்னா கூட 29ல நீங்க மேல ஏறி வருவீங்கன்னு சொல்லலாம். ஆனா 24ல நீங்க கம்மி ஆயிருக்கீங்க. அப்ப 29ல இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இதெல்லாத்தையும் நீங்க டக்குன்னு திருப்பி மாத்திர முடியாது. ஏன்னா 24ல என்னென்ன காரணங்கள்லாம் உங்களை பலவீனப்படுத்துச்சோ அந்த காரணங்கள்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்ப 29ல நீங்க இன்னும் கொஞ்சம் கூட பலவீனப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது போக ட்ரம்ப் எல்லாம் அடிச்சிட்டு இருக்க லூட்டியும் வேற இந்தியாவுக்கு நிறைய சிக்கல்களை கொடுத்துட்டு இருக்கு. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்டர்நேஷனல் அரீனால நம்ம பயங்கர டாமினண்டா இருக்கவங்கலாம் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் அடிபடுது. அந்த நெரட்டிவ்லாம் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது. ஏன்னா ட்ரம்ப்போட செயல்பாடுலாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாறுது. இதெல்லாம் சேரும்போது 29ல இன்னும் சீட்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சீட்ஸ் கம்மியாச்சுன்னா வேறு சில கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படலாம். அந்த வேறு சில கட்சிகள் திமுகவா கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படித்தானே பண்ணாங்க. இதே மாதிரியான ஒரு சூழல் இதுக்கு முன்னாடி ஏற்படும் போது திமுக அங்க உள்ள என்ட்ரானாங்க. உள்ள என்ட்ரானது மட்டும் இல்லாம பயங்கரமா பவரை என்ஜாய் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸோட தேவை நேஷனல் பார்ட்டிக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சூப்பரா பிளே பண்ணிருக்காங்க. எப்பெல்லாம் நேஷனல் பார்ட்டி பவர்ஃபுல்லா இருந்திருக்கோ அப்பெல்லாம் திமுக அப்படியே ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க. கையில பவரே இல்லையே அப்படின்னு துடிச்சிருக்காங்க. ஆனா நேஷனல் பார்ட்டி வீக் ஆகும் போது அப்படியே ஃபுல்லா அவங்களை உறிஞ்சு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி திமுகவுக்கு உண்டு. காங்கிரஸுக்கு அதை பண்ணாங்க. UPA 1 and 2 நல்ல எக்ஸாம்பிள். வாஜ்பாய்க்கு அதே தான், ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருவாங்க. சோ அதனால அந்த மாதிரியான ஒரு சூழல்ல போய் பாஜக மாட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நமக்கு கள என்னன்னு தெரியாது. பாஜக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோன்ற அந்த இமேஜ் அவங்க எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ இப்ப மீடியா எல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப மீடியாலே கவனிச்சீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குரூப். வெறித்தனமா பாஜகவை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த குரூப் எல்லாம் பார்த்தோன்னா இப்ப ஸ்லோவா பாஜக விட்டு அந்த பக்கம் திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அர்ணப் கோஸ்வாமி எல்லாம் நல்ல எக்ஸாம்பிள்.
ஒரு 1 இயருக்கு முன்னாடி அர்ணப் கோஸ்வாமி எல்லாம் இப்படி போயிருக்க மாட்டார் 24க்கு முன்னாடி. இன்னைக்கு மெதுவா அப்படியே கப்பல் வேற சைடு போகுது. இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஃபுல் கான்பிடன்ஸ் இல்லை பாஜக மேல. சோ அதனால இந்த பார்வை மற்றவங்களுக்கும் இருக்கும். அது போக நான் இப்ப பாக்குறேன், திமுகவோட ஆட்சியை பத்தி நார்த் இந்தியால அவ்வளவு வீடியோஸ் வருது. நான் யூடியூப்ல எல்லாம் போய் பார்க்கும்போது வந்துகிட்டே இருக்கு நிறைய வீடியோஸ். பாசிட்டிவா சொல்றீங்க. ஆமா, தமிழ்நாடோட growth ஸ்டோரி, தமிழ்நாடு எப்படி கம்ப்ளீட்டா புரட்டி போட்டாங்க எக்கானமிய, டிஎம்கே என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, இப்படி ஏகப்பட்ட வீடியோஸ். தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட வீடியோஸ் நம்ம பாக்குறதே இல்ல. நார்த்ல பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரன் உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கான், இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கான். சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ திமுகவுக்கு சீரியஸான நேஷனல் ஆம்பிஷன்ஸ் இருக்கு, 100% இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சஃபாரி மாதிரி ஒரு கோட்டு, ஒரு நேஷனல் லீடர் மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு கோபமா இருக்கக்கூடிய ஒரு லீடர், கையெல்லாம் மடிச்சு விட்டுக்கிட்டு களத்துல நிக்கிற லீடர், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி, ஒரு நேஷனல் லெவல் லீடர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பண்றதை பார்க்கும்போது பெருசா ஏம் பண்றாங்க. இவங்க ஏம் பண்ற அளவுக்கு பெருசா நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா பிஜேபி இவங்ககிட்ட சிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.